கைஸ், வெல்கம் டு மை சேனல் ட்ராவல் ஃப்ரீக் நந்தா. எங்கள் ட்ரிப்பு போகிறோன்னா நெல்லையம்பதி போகிறோம். போகிற வழியில் எங்கேயாவது ஒரு இடத்த பார்த்து தானே போவோம். ஸோ போகிற வழியில் கோபிச்செட்டிப்பாளையம் வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடிவேரி டேம் கிட்டே போகிறோம் குளிக்கிறதுக்கு. வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா, ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து கரையை தேடுதா. என்றும் இவனும் குழந்தையா, வார்த்தை இன்னும் மழலையா, சிரிப்பு இதயம் பொங்குதே, கருணை சிந்துதே. காற்று மலையில் மோதலாம், அந்த கடலில் சீரலாம், இந்த குழந்தை கூட்டத்தில் இவனும் தென்றலே. புதிய வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா. கொடிவேரி ஃபால்ஸில் குளிச்சுட்டு காலையில் சரியான குளியல் டாஸ்டிக்காக குளிச்சுட்டு அப்படியே இவனுங்க அடுத்த பிளான் போட்டானுங்க, மீன் சாப்பிட்டே ஆகணும்னு. ஸோ அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க நமக்கு ஆஸ் யூஷுவல் சாட்டர்டே அவங்க சாப்பிட்றத வேடிக்கை பார்க்க வேண்டியது. குட்டை மித்து குட்டா இதே மித்துலாம் இது என்ன மீன்? இதே மித்துலாம் ಎಕ್ಸಾಮ್ ಕಷ್ಟ ಇಲ್ಲ ಸರ್. ಈಸಿನತಾಗ ಕಾಡ ಕಣ್ಣು ಫಿಶ್ ಬರೋದು ಪಾರ ಮೀನು. ಅದ மேலே மசாலா போட்டாங்க. மேலே மசாலா இதை போட்டாங்க. ட்ரை பண்ணுறியா? பார்த்தா காட்டு ஒன்று சொல்லுங்கள். திஸ் இஸ் யோகாஸ் பீஸ். தேங்க்யூ. யோகா மீன்ஸ் சாட்டர்டே டூயிங் பாவம், பெருமாள் பாவம். ஆல்ரெடி பரோட்டா பீஃப் சாப்பிட்டானுங்க, இப்போ இதை பிளான் பண்ணியிருக்காங்க. பரோட்டா பீஃப் கறி. நைட்டுக்கு வந்து முயல் கறி சாப்பிட்லான்னு இருக்காங்க. பிஸ்கை கொன்னா பாவம் தின்னா போச்சு. வெஜிடேரியன்றதால நமக்கு ஐஸ்கிரீம் தான் கிடச்சிது கடைசியாக. சொந்த ஊரு மதுரை, இந்த வண்டிக்கார சொந்த ஊரு மதுரை. அப்படியே குளிச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. நெல்லையம்பதி போகிறோம் ஐயா. பாலக்காடு, ஃபஸ்ட்டு ஈரோடு, கோயம்புத்தூர்,
அதுக்கப்புறம் பாலக்காடுலேருந்து ஒரு 2 hours ட்ராவல் நெல்லையம்பதி. ஸோ இதுதான் பிளான், போயிட்டுருக்கோம். வண்டிக்காரன் சொந்த ஊரு மதுரை. அருமையான ரூட்டுங்க, செம்மையாக இருந்தது. நேச்சர் வைஸ்லேயும் சரி, ரூட்டும் சரி. நீங்கள் ட்ரை பண்ணோன்னா போகலாம். கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 4 hours போயிடலாம். போகிற ரூட்லாம் எக்ஸலண்ட்டாக இருந்தது. நேச்சர், காற்றோட்டமாக ஓப்பன் பண்ணி தான் ஓட்டின வண்டியை. ஸோ என்ஜாய் பண்ணோம். அதை முடிச்சுட்டு அப்படியே ஒரு டேம் ப்ரிஃபர் பண்ணாங்க பக்கத்தில் இருக்கவங்களாம். பொத்துண்டி டேம் செம்மையாக இருந்தது. மேலே ஏறணும், கொஞ்சம் லேட்டாக கிளம்பிட்டோம். அந்த டேமை ஏறி சுற்றி பார்த்து நிறைய ஃபோட்டோ ஷாட்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஏதோ ஃபோட்டோ ஷாட் எடுக்கிறன்ற பேரில் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தோம். பட் ஓகே தான். வயசாகிடுச்சிங்க, இந்த மாதிரிலாம் மேலே ஏறி இறங்க முடியல. செம்ம டயர்டாகுது, முட்டிலாம் வலிக்குது. எக்ஸலண்ட் வியூ, பார்த்தீங்கனாலே தெரியும். செம்மையாக இருந்தது. மேலே வந்து பார்க்க நல்லா மழை பெஞ்சு. அம்மாள் ட்ரெஸ்ஸை பார்த்தீங்களா, இன்னும் ஒரு காஸ்டியூம் ஃபுல்லாக நைட்டி அப்படியே பேண்ட் செட்டாக மாற்றி வச்சுருக்கான் பாருங்க. ஒரே ஃபோட்டோ ஷூட் தான். இதுக்கப்புறம் என்னென்ன ஆங்கிள் எடுக்க முடியுமோ எல்லா ஆங்கிளும் எடுத்தோம். பட் ட்ரெஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டு போயிருக்கலாம். இது எங்கள் பிளான்லேயே இல்லைங்க, ஜஸ்ட் ஆட் பண்ணது தான். பட் எங்கெங்கெல்லாம் நமக்கு வியூ பாயிண்ட் கிடைக்குதோ அங்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் எடுக்கிறோம். ஏதோ வயசான காலத்தில் எங்களால் முடிஞ்சது. நம்ம ஆள் பாருங்கள், ரீல்ஸுக்கு எடுத்துகிட்ருக்காரு ஷார்ட்ஸு. சாரி, ரீல்ஸுக்கு எடுக்கிறாரு, ஷார்ட்ஸ் இல்லை, ரீல்ஸுக்கு எடுக்கிறார் வீடியோ. இது எங்கள் 2 பேருக்கு இது தாங்க வேலை. எங்கே போனாலும் ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக வச்சுருக்கோம். பட் இந்த மாதிரிலாம் ட்ரிப்பு போகணுங்க மக்களே. நீங்களும் போயிட்டு வாங்க. எல்லோரும் பார்க்க வேண்டிய இடம் அவ்வளோ இருக்குது. நான்லாம் ரொம்ப லேட்டாக ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள்லாம் அங்கே இருக்கு பாரு, லாஸ்ட்டாக அங்கே பாரு. அதெல்லாம் இப்போ டைம் இல்லை நமக்கு. வா, நம்ம பகல்லே வந்து ஏறி இறங்கிடணும். ஏன் அந்த டேமுக்கு கூப்பிட்டு வந்தது? ஒரு பரதேசி நாய். வண்டி ஓட்டுவோம்னா இதை பார்ப்போம். உன்னாராதம் மூடி வச்ச சேல முத்தாடத்தான் துண்டுதடி. இல்லை, பின்னாடி உட்காந்தீங்கடா. இறங்கும் போது நீ பின்னாடி வரும். நல்லதுக்கு சொல்கிறேன். இல்லை, எப்பவும் போல் ஒரு பேச்சு பேசல. ஏன் உன்னை எடுத்து யாராவது பேச முடியுமா? எங்கள் ஆளுக்கு வாந்தி வந்துருச்சுங்க. மலை மேலே ஏறினாலே வாந்தி வரும். அவன் மீன் மாத்திரை போட்டாலும் வாந்தி வரும். இவரை செட்டப்பாக நாங்கள் மலையில் ஏற்றி இறக்கிறதுக்குள்ளே அது நடுவில் சூரியன் வந்தால் சூப்பராக இருக்கும்ல, 2 மலைக்கு நடுவில். நான் தான் சென்டர் பாயிண்ட், 2 பேரும் சைடில். கேமரா எங்கே புரியுதா? எடுத்தியா இல்லையா? அதில் வீடியோவா? தட்ஸ் வீடியோ. ஓகே வீடியோ. இது வருகிறது.
நெல்லையம்பதி மலை ஏறுறோங்க, முடிச்சாச்சு. ஸோ அப்படியே சும்மா கிளைமேட்டை ஒரு டைம் லாப்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் நெல்லையம்பதி ரீச் ஆகிட்டோம். ஸோ நெல்லையம்பதி ரீச் ஆகிட்டு வீடியோஸ்லாம் பெருசாக எடுக்கலாங்க, அங்கே ஃபோட்டோஸ் மட்டும் தான் எடுத்தோம். அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். அப்படியே ஒரு ஸ்னாப் ஷாட்ஸாக பார்த்து இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஃபைனலாக ஈரோடு இறங்கும் போது ஹரிபவனில் ஒரு நான்வெஜ் முடிச்சுட்டு தான் கிளம்புவோம் சென்னை நாங்கள் எப்போவுமே. என்ஜாய். தேங்க்ஸ் கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.